அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆதியாகமம் 28:13 கொஞ்சம் வாசிங்க. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் 12வது வசனம் கூட வாசிங்க. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். தகப்பன் விட்டு ஓடி வராருங்க. புறப்பட்டு போகிற வழியில தன்னந்தனியா கோல் மட்டும்தான் அவருக்கு உதவி, வேற ஒண்ணும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த ராத்திரி நேரத்தில் யாக்கோபு தன்னந்தனியனாய் பயத்தோடு படுத்திருக்கிறான். எங்க போறது தெரியல, இதுக்கு முன்னாடி போனதில்லை. இப்ப இருக்கிறது மாதிரி வழிவாசல்லாம் கிடையாது, போய் சேருவோமான்னு தெரியாது, வீட்டுக்கும் போக முடியாதுங்க. ஏசா எப்போ கொண்டு போடும் ரெடியா இருக்கிறான். போக இடம் தெரியாது, திரும்பி போக முடியாது. இனி என்ன செய்வது? 1000 கேள்விகளுங்க. அப்படி பயத்தோடு படுக்கும் பொழுதுதான் கர்த்தர் சொப்பனத்தை கொடுத்தாரு. என்னன்னு சொப்பனத்தை அர்த்தம்? யாக்கோபே, நீ பயப்படாதே, நீ பரலோகத்தின் பார்வையில் இருக்கிறாய். உனக்கு தூதர்களின் பாதுகாப்பு உண்டு. நீ போகிற எல்லா இடங்களையும் உன்னை நான் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும்போது உன்னை நான் கைவிட மாட்டேன். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாருங்க, அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவு அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் சொன்னது ஏற்ற காலத்துல நிறைவேறும். கர்த்தர் சொல்றாருங்க. இன்னைக்கு தேவ ஜனத்தை பார்த்து அழிக்க நினைக்கலாம், அழிக்க நினைக்க முடியும். ஏசா வரலாம், எவன் அமலேக்கியன் வரலாம், பெலிஸ்தியன் வரலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நீ பரலோகத்தின் பார்வையில் இருக்கிறாய், தூதர்களின் பாதுகாப்பில் இருக்கிறாய். நீ பயப்படாத, உன் பாதுகாப்பு பிரதானமானது. பரலோகத்தின் பார்வையில் உங்கள் குடும்பம் இருக்கிறது, ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.